நேயர்கள் அனைவருக்கும் கார்த்திகை தீபம் சீரியலின் சுவாரஸ்யமான கதைப்பகுதி. உயிரோடு புதைக்கப்பட்ட அபிராமி, பரிதவித்து போன கார்த்திகை தீபம் இன்றைய எபிசோட். ஜி தமிழ் தொலைக்காட்சியில் இரவு 9 மணிக்கு ஒளிபரப்பாகி வரும் கார்த்திகை தீபம் சீரியலில் மருத்துவமனையில் இருந்து அபிராமியை கடத்தி கொண்டு ஆம்புலன்ஸில் செல்ல இதை தெரிந்து கொண்ட கார்த்திக் ஆம்புலன்ஸை பின்தொடர்ந்து செல்கிறான். இதை தெரிந்து கொண்ட ரவுடிகள் ஒரு தோப்புக்குள் காரை விடுகின்றனர். ரவுடிகளின் காரை மிஸ் பண்ண கார்த்திக் எங்கு போனாங்க என்று தெரியாமல் குழம்பியிருக்க, ஒரு கட்டத்தில் இந்த தோப்பை பார்த்ததும் சந்தேகம் பெற வாட்ச்மேனை அடித்துவிட்டு ரவுடிக்கு போன் செய்யும் ஐஸ்வர்யா, கார்த்திக் உங்களை சும்மா விட மாட்டான், அபிராமியை அங்கேயே விட்டுவிட்டு நீங்க எஸ்கேப் ஆகிடுங்க என்று சொல்ல, ரவுடி மணி, அபிராமி என் முகத்தை பார்த்து இருக்காங்க, இப்படியே விட்டா அவங்க என்ன நிச்சயம் அடையாளம் காட்டிடுவாங்க, அப்படி நான் மாட்டிக்கிட்டா நீங்களும் மாட்டிக்குவீங்க, அதனால அவங்கள கொன்னுடுகிறேன் என்று சொல்கிறான். இதையடுத்து இன்று என்ன நடக்கப் போகின்றது என்பதை பார்க்கலாம். கார்த்திகை தீபம் இன்றைய எபிசோடில் கார்த்திக் ரவுடிகளிடம் சண்டையிட்டு கொண்டிருக்க, மறுபக்கம் ரவுடி மணியும் அவனது ஆட்களும் சேர்ந்து அபிராமியை உயிரோடு புதைக்கின்றனர். இதையடுத்து கார்த்திக் தன்னுடன் சண்டை போட்ட ரவுடிகளை அடித்து உள்ளே நுழைய, மணியும் அவனது ஆட்களும் எதிரில் வருகின்றனர். அவர்களை பிடித்து எங்க அம்மா எங்கடா என்று கேட்க, எங்களுக்கு தெரியாது என்று உண்மையை மறைக்கின்றனர். இதே சமயத்தில் கார்த்திக் அனுப்பிய லொகேஷனை வைத்து போலீஸ் அந்த தோப்புக்கு வந்துவிட, மணியையும் ரவுடிகளையும் மொத்தமாக கைது செய்து விடுகின்றனர். ஆனால் அபிராமி இருக்குமிடம் தெரியாததால் பதட்டத்தில் இருக்கும் கார்த்திக், அம்மா இந்த தோப்புக்குள் தான் எங்கேயே இருக்கிறார்கள் என்று சந்தேகமடைகிறான். இதனால் உள்ளே சென்று அபிராமியை தொடங்குகிறான். பல இடத்தில் தேடியும் அபிராமி கிடைக்காததால் அழுது கொண்டு இருந்த கார்த்திக்கின் கண்ணில் மண்வெட்டி மண் குவியல் தென்பட, இதையெல்லாம் பார்த்து சந்தேகப்பட்டு அந்த இடத்தை தோண்ட, அங்கு அபிராமி உயிரோடு புதைக்கப்பட்டு இருக்கிறாள். இதையடுத்து மிகுந்த போராட்டத்துக்கு பிறகு அபிராமியை வெளியே எடுக்கிறான். ஆனால் அபிராமி மூச்சு பேச்சு இல்லாமல் இருக்கும் அம்மாவை தூக்கி கொண்டு ஹாஸ்பிட்டலில் ஓடுகிறான். இப்படியான நிலையில் அடுத்து நடக்கப் போவது என்ன என்பது குறித்து அறிய கார்த்திகை தீபம் சீரியலை அறிந்து கொள்ளுங்கள். கார்த்திகை தீபம் சீரியலில் ரம்யாவின் அப்பா கார்த்திக்கை வீட்டுக்கு அழைத்து ரம்யா கார்த்திக் மீது காதலுடன் இருக்கும் விஷயத்தையும் டைரியில் இது குறித்து எழுதி வைத்திருந்த விஷயத்தையும் சொல்கிறார். இதனால் கோபத்தின் உச்சத்துக்கு சென்ற கார்த்திக் ரம்யா வீட்டுக்கு கதவை உடைத்து கொண்டு வருகிறான். கோபத்துடன் வந்த கார்த்திக்கை பார்த்து என்ன ஆச்சு கார்த்திக் என்று ரம்யா கேட்க, அவளை ஓங்கி அறைகிறான். ரம்யா ஆமா எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும், அதுக்குத்தான் இப்படி பண்ணேன், இதுக்கெல்லாம் என்ன ஆதாரம் இருக்கு என்று கேட்க, ரம்யாவின் அப்பாவும் போலீஸும் உள்ளே வந்து ரம்யாவை கைது செய்ய போவதாக சொல்ல, ரம்யா போலீஸ் துப்பாக்கியை எடுத்து தன்னைத்தானே சுட்டுக் கொள்கிறாள். இதையடுத்து இன்று என்ன நடக்கப் போகின்றது என்பதை பார்க்கலாம். இன்றைய சீரியல் போலீஸ் ரம்யாவின் அப்பா பதறி அடித்து கொண்டு எழுந்திருக்க, அது அவருடைய கனவு என தெரிய வருகிறது. இதனால் கார்த்திக்கிடம் உண்மையை சொல்ல வேண்டாம் என்று முடிவெடுக்கிறார். ஆனால் கார்த்திக் அவர் வீட்டுக்கு அழைத்ததால் வீட்டுக்கு வந்துவிட, உங்களுக்கு மாற்றி போன் செய்து விட்டதாக ஏதோ சொல்லி சமாளித்து விடுகிறார். அதன் பிறகு கார்த்திக் தீபா கோவிலுக்கு வர, கார்த்திக் காரை பார்க் செய்துவிட்டு வரப்போன கேப்பில் தலையில் இருந்து பூவை எடுத்துவிட்டு கார்த்திக் வந்ததும் பூ வாங்கி வைத்துவிட சொல்கிறாள். கார்த்திக் உங்க தலையில் ஏற்கனவே பூ இருந்ததே என்று கேட்க, தீபா பூ இல்லை என்று சொல்கிறாள். பூக்கடைக்காரர், அந்த பொண்ணு உங்க கையால் பூ வச்சுக்கணும்னு ஆசைப்படுது, வாங்கு வச்சு விடுங்க என்று சொல்ல, கார்த்திக் தீபாவுக்கு பூவை வைத்து விடுகிறான். இந்த நேரம் போலீஸ் ஸ்டேஷனில் இருந்து இன்ஸ்பெக்டர் கார்த்திக்கு போன் செய்து, உங்களுடைய போனுக்கு அந்த போலிச்சாமியார் பல கெட்டப்பில் இருக்கும் போட்டோவை அனுப்பியிருக்கிறேன் பாருங்கள் என்று சொன்னதும் கார்த்திக் அந்த போட்டோவை பார்த்து அதிர்ச்சி அடைகிறான். இது ரம்யா கம்பெனியில் வேலை செய்த சேகர் ஆச்சே என்று யோசித்து கொண்டு இருக்க, அந்த நேரம் கோவிலில் சேகர் தேங்காய் சாப்பிட்டு கொண்டு இருப்ப
முறைப்பதை பார்த்து விடுகிறான். கார்த்திக் முறைப்பதை பார்த்த சேகர், ஐயோ, இவர் நம்மை கண்டுபிடிச்சிட்டாரு போல, இனிமேல் இங்கே இருந்தா அவ்வளவுதான், மாட்டுவோம் என்று நைசாக தப்பிக்க முயற்சி செய்கிறான். அப்போது அவனை பிடித்த கார்த்திக், நீதானே அந்த போலிச்சாமியார் என்று சொல்ல, ஐயோ அது நான் இல்லை என்கிறார். யார்கிட்ட பொய் சொல்ற என்று போலீசார் அனுப்பிய போட்டோவை காட்டி பலார் என்று அறைவிட்டு, நீ வெறும் பகடைக்காய்தான், யார் உன்னை அனுப்பியது, உண்மையை சொல்லு என்று அடிக்க, பயந்து போன சேகர் தப்பித்து ஓடிவிடலாமா இல்லை ரம்யாவை மாற்றிவிடலாமா என்று யோசிக்கிறான். இப்படியான நிலையில் அடுத்து நடக்கப் போவது என்ன என்பது குறித்து அறிய கார்த்திகை தீபம் சீரியலை அறிந்து கொள்ளுங்கள். இவ்வாறாக கார்த்திகை தீபம் சீரியலின் சுவாரஸ்யமான கதைப்பகுதி செல்கிறது. இனி சுவாரஸ்யம் உங்களை காத்திருக்கிறது. மீண்டும் சந்திப்போம்.